அல்லேலூயா. சரி, இந்த சில வாரங்களாக 5 வாரங்கள் நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், ஆனால் அவை எல்லாவற்றிலே இருந்து ஆண்டவர் நம்மை விடுவிப்பார் என்று சங்கீதம் 34:19 படி நீதிமான்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்று அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆவியினால் வழிநடத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு துன்பங்கள் வரும். ஆனாலும் அவை எல்லாவற்றிலே இருந்தும் தேவன் அவர்களை விடுவிப்பார் என்று நான் பேசிக்கொண்டு வருகிறேன். அந்த வரிசையில் இந்த துன்பத்தின் நாட்களிலே, துன்பத்தின் காலத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து 5 காரியங்கள் விளக்கியிருக்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லிட்டு இந்த செய்தியினுடைய தொடர் செய்தியை நான் முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று நான் நினைக்கிறேன். 6வது சத்தியம், ஒரு நீதிமான் அவருடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வரும், துன்பங்கள் வரும், தவிர்க்க இயலாது. ஆனாலும் நிச்சயம் ஆண்டவர் அந்த துன்பத்தின் நாட்கள்லேருந்து விடுதலையை கொடுப்பார். ஆனால் அந்த கால இடைவெளியில் நாம் கையாள வேண்டிய அந்த துன்பத்தின் நாட்களை வெற்றிகரமாக கடந்து செல்ல நாம் கையாள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சில சத்தியங்களை குறித்து பேசும்போது இன்றைக்கு கடைசியாக 6வது காரியமாக நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறது என்னவென்றால், இந்த உபத்திரவத்தின் காலங்களிலே நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு 5:13 சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன். இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னண்டா, ஒரு துன்பத்துக்கூடாக நாங்கள் போகும்போது 1000 பேருக்கு உடனே கால் பண்ணி சொல்லியாச்சு. அதுக்கு மேலால இப்போ வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வந்திருக்கே, அதில் முழு உலகத்துக்கு அதை தெரியப்படுத்துறது. இந்த பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை, சரியா? ஆனால் ஜெபிக்கிறது இல்லை. நீங்கள் இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறதுனாலேயோ உலகத்தாருக்கு இதை தெரியப்படுத்துறதுனாலேயோ பிரியமானவர்களே, உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரப்போகிறது இல்லை. வேதம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். இந்த சபையை எடுத்துக்கொண்டா இங்கே வந்தால் நீங்கள் எல்லாரும் நல்லா ஜெபிக்கிறீங்க. செவ்வாய்க்கிழமையில், வெள்ளி, சனிக்கிழமையில் நல்லா ஜெபிக்கிறீங்க. ஆனால் ஒரு கூட்டம் தான். ஆனால் நீங்கள் எல்லாருமே அப்படியெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு இல்லை. ஸோ இப்போ நாங்கள் சின்னனா நான் இந்த பிள்ளைகளை முன்னுக்கு எடுத்து வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. கீழே நடக்கிற ஜெபங்களிலும் பிள்ளைகள் எல்லாரையும் முன்னுக்கு எடுத்துரும். அம்மா பேரோட இருக்க விட மாட்டேன், எல்லாரையும் முன்னுக்கு எடுத்துரும். காரணம் என்னண்டா, அப்படி தான் நான் வளர்க்கப்பட்டேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எங்களுடைய ஊழியக்காரன் எங்களை எல்லாரையும் முன் வரிசைக்கே இழுத்துருவார். நாங்கள் எல்லாரும் முன்னுக்கே வரணும். அப்போ முன்னுக்கு வந்தால் விளையாட இயலாது, கதைக்க இயலாது. நாங்கள் ஜெபிச்சே ஆகணும், கைத்தட்டியே ஆகணும், பாட்டு பாடியே ஆகணும். எங்கள் மத்தியில் நான் ஊழியத்துக்கு வந்த நேரத்துலையும் சியோனில் அப்படி தான். அப்போ எல்லாம் சின்ன குட்டி பக்கெட்டாஸ் ஜாய் புளியங்கொட்டை போல் இருப்பான். ஆனால் சரியான நாட்டி. ஒரு நாள் எல்லாம் ஃபயராக எல்லாரும் ஜபிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அந்த நாட்களில் சர்ச்சில் காப்பட்டான் கீழே. அப்போ அங்கங்கே இந்த அருகில் கிழிஞ்சிருக்கும். ஸோ காலையில் ஒருக்கா கூட்டுவோம், மத்தியானம் ஒருக்கா கூட்டுவோம், பின்னரம் ஒருக்கா கூட்டுவோம். தும்பு தடி தானே அது. இப்போ போல் பிளாஸ்டிக் கிடையாது. அப்போது அந்த தும்பு தடியில் இருக்கிற தும்புகள் இடையில் கொழுகிடும்.
எல்லாம் சர்ச்சில் நல்ல ஃபயரா போய்கொண்டிருக்கு. அங்க இருக்கிற ஒரு தும்ப கண்டுபிடிச்சு எடுத்துட்டு பக்கத்தில் அவன் நல்லா ஜபிச்சுட்டு இருக்கிறான், முழங்கால, எல்லாரும் முழங்கால. இவன் என்ன செய்யறான், அந்த தும்ப எடுத்து மெதுவா அவன் காதுக்குள்ள ஓட்டிட்டு இப்படி கிருணா அப்படி இருக்கும். அந்த நேரம் பார்த்து நானும் கண்ணை திறந்துட்டேன். அவன் துடிச்சு படிச்ச அண்டுட்டான். இது யாரும் காணல, நான் கண்டேன். அவனுக்கு 3 பேருக்கு தான் தெரியும். ஏச்சுத்தான் இனி இறாம் முழங்கால ஜபிடாட்டா கையை உயர்த்திட்டே ஜபிக்க விருப்பமோ இல்லையோ. அதனால தான் பாருங்க இன்றைக்கு இந்த பிள்ளைகள் என்ன ஜபிக்கிறாங்க. இன்றைக்கு காலையில் 4:30 மணிக்கெல்லாம் சவுண்டில் இருக்கிறான். 4:30 மணிக்கு வந்து பார்க்குறேன் அந்த இடத்துல லாத்தி 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 ஜபித்து கொண்டு இருக்கிறார். எங்கே இருந்து இதெல்லாம் வருது? வெள்ளனை வந்தாக்கு ஜபிக்கிறாங்க, அவங்களோட பாட்டில் தனியாந்து ஜபிக்க ஆராதனைக்காக. இது எங்கே இருந்து அவங்களுக்குள்ள வந்தது என்றால், சிறு பிராயத்தில் இருந்தே அவர்கள் எங்கே இருந்து வளர்ந்தவர்கள், அவர்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இடையில வாலிப பிராயத்தில் சபைக்குள்ளே வந்த பிள்ளைகள் இல்லை என்றால் கொஞ்சம் வளர்ந்தவர்களாக வந்த நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஜெபிக்க கஷ்டப்படுறீங்க. இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஜெபிக்க மாட்டீங்க, அப்படியே முழிச்சு பார்த்துட்டு இருக்கிறது. அப்போ அந்த ஆராதனையிலேயே உங்களால் ஜெபிக்க முடியாட்டி எப்படி தனியே இருந்து நீங்கள் ஜெபிப்பீங்க? ஸோ உங்களை குற்றப்படுத்தி உங்களோட ஆவியை முறிக்கிறதுக்கு நான் பேசலை. ஆனால் நீங்கள் ஜெபிக்காம துன்பத்தின் நாட்களில் நீங்கள் மேற்கொள்ளலாம். எத்தனை பேர் உங்களுக்காக ஜெபிக்கலாம்? சிலர் என்னண்டா எல்லாட்டையும் சொல்ற எனக்கா ஜெபிங்க, எனக்கா ஜெபிங்க, எனக்கா ஜெபிங்க, எனக்கா ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்க மாட்டீங்க, நீங்கள் அப்படியே சுற்றி தெரிவிங்க, நீங்கள் வேலைக்கு போவீங்க, நீங்கள் ஜெபிக்க மாட்டீங்க. உங்களோட பிரச்சனை மற்றவங்க ஜெபிக்கணும், அம்மா ஜெபிக்கணும், அப்பா ஜெபிக்கணும், சபையில் இருக்கிற ஜெப வீரர்கள் ஜெபிக்கணும். ஆனால் நீங்கள் ஜெபிக்க மாட்டீங்க. இது வேலை செய்யாது, இது வேலை செய்யாது. நீங்கள் ஜெபிக்காம உங்களுடைய துன்பத்தின் காலத்தில் நீங்கள் எழும்ப உங்களால் முடியாமல் போய்விடும். தானே இதை யாக்கோபில் எழுதினது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஹாஃப் பிரதர், ஒண்டவிட்ட சகோதரன், அதாவது மரியாளுக்கும் யோசேப்புக்கும் இயேசுவுக்கு பிறகு பிறந்தவன் தான் இந்த யாக்கோபு. முதலாவது திருச்சபையினுடைய பிஷப்பாக இருந்தவர் தான் இந்த யாக்கோபு. இயேசு உயிரோடு இருந்து ஊழியம் செய்யும் காலங்களில் இயேசு மேசியாண்டு அப்படி பெருசாக நம்பலை. ஆனால் இயேசு உயிரோடு எழுந்த உடனே முதலாவது தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்தின சீஷர்களில் ஒருவன் இந்த யாக்கோபு. அப்பதான் இந்த யாக்கோபு இயேசு மெய்யான தேவன் என்று விசுவாசித்தான். நல்ல ஞானத்திலே தேறினவனும் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனும் ஜபிக்கிறவனுமாய் இருந்தான். அவருடைய ஆலோசனை தான் இது: நீ துன்பப்பட்டால், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவீர்கள். ஸோ அருமையான தேவ பிள்ளைகளை, ஜபிக்கிறேன்டா என்ன தெரியுமா? தேவனோட பேசுறது, அதுதான் ஜெபம். சும்மா சோத்திரம் 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 சொல்றது ஜெபம் இல்லை. ஜெபம்ண்டா உங்களுடைய வேதனையை ஆண்டவர்கிட்ட ஏசப்பா அப்பா என்று கத்துங்க, உங்களுடைய உள்ளத்தில் ஊற்றுங்க. நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்டை எப்படி அழுது கொண்டு பேசுகிறீங்க, எவ்வளோ பாரத்தோடு பேசுகிறீங்க, அதை போல் ஆண்டவரோட பாதத்தில் உட்காருங்க. ஆண்டவரே, என்னால் முடியாமல் இருக்குது, என்னாக்கு எப்படி முகம் கொடுக்கணுன்னு தெரியாமல் இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அதுதான் ஜெபம். ஜெபம்ண்டா அதுதான், தேவனோடு பேசுவது ஜெபம். இன்றைக்கே ஒரு பழக்கமாக்குங்க. சின்ன பிள்ளைகள் ஜெபிக்க பழகுங்க. சிறு பிராயத்திலேயே தனியாக இருந்து கொஞ்ச நேரம் ஜெபிக்க பழகுங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:17 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க.
ஒரு சிலர் இருக்கிறார்கள், ஒரு துன்பத்துக்கூடாக போகும்போது விழுந்து விழுந்து ஜெபிக்கிறது. அந்த துன்பத்தின் நாட்கள் முடிந்ததுக்கு பிறகு அப்படியே ஜெபத்தை விட்டுறது. ஓகே, ஸோ அதுவும் பிள்ளை. தேவனோட இருக்கிற உறவு தொடர்ந்து இருக்கணும். ஒரு நாளில் எந்தெந்த நேரத்தில் உங்களுடைய ஜெபத்தை தேவனோட செலவழிக்கும்படிக்காக நீங்கள் ஏற்படுத்துறீங்களோ அந்த நேரத்துக்கு ஆண்டவர் கரெக்டாக அந்த இடத்துக்கு வருவார். நீங்கள் வாரீங்களோ இல்லையோ, நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்தில் நான் இந்த இடத்துல நான் உம்மை தேட வருகிறேன். அதுதான் உங்களுடைய பழிப்பு இடம். நீங்கள் வாரீங்களோ இல்லையோ கர்த்தர் வந்துடுவார். அவர் வந்து உங்களுக்காய் காத்திருப்பார். யோசிச்சு பாருங்க, உங்களுடைய துன்பமான நேரத்தில் நீங்க சொன்னீங்க, நீங்க சொன்ன மாதிரி அதிகமான நேரம் அந்த இடத்துல செலவழிச்சீங்க. அந்த பலிபீடத்தில் கர்த்தர் உங்களுக்கு துணை நின்றார், ஆலோசனை கொடுத்தார், அவருடைய பிரசன்னத்தினால் உங்களுடைய வாழ்க்கையை அலங்கரித்தார், வார்த்தையை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். இப்ப எல்லாம் தாண்டி எல்லாம் முடிஞ்சது பிறகு இப்ப நாம மறந்துட்டோம். ஆனா அவர் வந்து அங்கேயே இருக்கிறார். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நீங்க துன்பப்படுகிற நேரத்தில் உங்களுடைய ஜெபத்தை நிறுத்த வேண்டாம். துன்பத்திலும் நீ துதிக்க வேண்டும், இன்பத்திலும் நீ துதிக்க வேண்டும், இழப்பிலும் நஷ்டத்திலும் நீ துதிக்க வேண்டும், ஆதாயப்படுத்துகிற நேரத்தில் நீ துதிக்க வேண்டும், உயர்வாய் இருக்கும் போதும் நீ ஜெபிக்க வேண்டும், எல்லாவற்றை இழந்து இருக்கும் போதும் நீ ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 21 முதல் 24ஆம் வசனம் வரையில் இப்ப இன்னொரு காரியம் என்னண்டா, இந்த ஜெபத்தில் தனியே ஜெபிக்கிறத ஒருவேளை உங்களுக்கு தொடங்குறது கஷ்டமாக இருந்தா ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தோட நீங்க சேர்ந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கிற கூட்டத்தோட சேர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையில் இங்கே ஜெபம் நடக்குது. ஒவ்வொரு நாளும் 8:30 மணில இருந்து 10:30 மணி வரைக்கும் கீழே ஜெபம் நடக்குது. காலையில் மாலையிலே உங்களுக்கு தெரியும், செவ்வாய்க்கிழமை வெள்ளி சனிக்கிழமை ஜெபம் நடக்குது. நீங்க வரணும். நீங்க வந்தீங்கண்டா நாங்க ஜெபிக்கிற நேரம் எங்களோட கூட சேர்ந்து நீங்க விட்டு விட்டு ஜெபிச்சாலும் நீங்க ஜெபிக்க தொடங்கிட்டீங்கண்டா எங்களோட கூட சேர்ந்து அந்த ஜெப பழக்கம் உங்களுக்குள்ள வந்துடும். இங்கே கூட இருக்கிறவர்களை ஒருவரை ஒருவர் நீங்கள் புரிந்து கொள்ள தொடங்குவீர்கள். இதை குறித்து இன்னும் கொஞ்சம் நான் பேசுறேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, யோவானும் பேதுருவும் ஒரு நாள் தேவ ஆலயத்துக்கு போறாங்க. வளமையா போற மாதிரி போறாங்க. அந்த தேவ ஆலயத்தினுடைய வாசல்ல எப்பயுமே பிறந்த நாள்ல இருந்து முடமா பிறந்த ஒரு மனிதன் பிச்சை எடுத்துக்கொண்டு எத்தனையோ வருஷம் இருக்கிறான். இவர்கள் அது கிட்ட போக ஆவியானவர் அவர்களுக்குள்ள ஏவ ஆரம்பித்தார். இந்த மனுஷன் கேட்கிற, ஐயா பொண்ணு இருந்தா தாங்க, வள்ளி தாங்க, காசு கேட்கிறான். உடனே ஆவியானவர் சொன்னார், அவனை போய் எழுப்பி விடு. சோ யோவானும் ஒரு பக்கம், பேதுரு மறுபக்கம் அவன கையை பிடிச்சு கொண்டு அவனை பார்த்து சொல்றான், ஏய் ஐயா எங்களை நோக்கி பாரு. ஏண்டா இவன் பிச்சைக்காரங்களை தெரிந்தானே, கணக்க பேர் இருந்தா இல்லட்டையும் கேட்கறது ஐயா 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 ஐயா. இவன் சொன்னா, ஏய் எல்லாரையும் பார்க்கறத விட்டுட்டு எங்களை நோக்கி பாரு, என்னை நோக்கி பாரு. இப்ப இவன் கவனமா கவனிக்கிறான். என்னப்பா இவங்க ஆளுக்கு ஆள் இவன்ட கைய ஒருவன் கைய ஒருவன் மத்த கையை இன்னொருவன் பிடிச்சிட்டான். சொன்னா, எங்களிடத்துல தங்கமும் பொண்ணும் இல்லை, வெள்ளியும் பொண்ணும் இல்லை, காசு இல்லை. ஆனா எங்கள்கிட்ட ஒரு விசேஷித்த ஒரு காரியம் இருக்கு, அது எங்களுக்குள்ள இருக்கு, நாங்க அதை தாரோம், அதை நீ பெற்றுக்கொண்டா உண்ட வாழ்க்கையே மாறிடும். இவனுக்கு ஆச்சரியம், என்னடா அது? இவன் நினைச்சான் தாள் காசு கிடைக்க போதோ தெரியாண்டு. ஆனால் அவர்கள் மாறாக, எங்களிடத்திலே வெள்ளியும் பொண்ணும் இல்லை, எங்களிடத்திலே உள்ளதை
உனக்கு தருகிறோம் என்று. பிரியமானவர்களே, ஆளுக்கு ஒரு கையை பிடிச்ச மாதிரி பேதுரு ஒரு பக்கம், யோவா மறுபக்கம். அவனை தூக்கிட்டாங்க. எழுந்து நட. யோசிச்சு பாருங்க, இத்தனை வருஷங்கள், 30 வருஷங்களுக்கு மேல சப்பானியா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். கல் மூட்டுக்கள் எல்லாம் முரடாயிட்டு, நடந்து பழக்கமே இல்லை அவனுக்கு. நடக்காட்டி உங்களுக்கு தெரியும், காலெல்லாம் இரத்தோட்டம் இல்லாம மெலிஞ்சு போயிடும். இடுப்புக்கு கீழே உணர்வு இல்லை. அப்படியான ஒரு மனுஷனை தூக்கினா அவன் சப்பானி கட்டி கொண்டு இருந்த மாதிரியே தான் அவன் எழும்புவான். சொன்னான், காலை கீழே நிமித்து, காலை வை, நட. கர்த்தர் அற்புதம் செய்தார். அந்த வார்த்தை சொல்லுங்க, வார்த்தை. அல்லேலூயா. இதுதான் அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. சொன்ன உடனே அவனுடைய கால்கள் திடப்பட்டது. அவனுக்கே ஆச்சரியமாயிட்டு நடக்கிறான், துள்றான். பெரிய ஒரு ஆரவாரம். ஏண்டா இத்தனை வருஷம் இதுல இருக்கிறான். எல்லா ஜனங்களுக்கும் இவன் ஒரு சப்பானி என்று தெரியும். இவனுக்கு அற்புதம் நடக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமாயிட்டு. ஆனா பரிசேயர்கள், ஆசாரியர்களுக்கு பெரிய குழப்பமாயிட்டு. ஏன்? இயேசுவின் நாமம் உயருதே. இப்பதான் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சா அதோட இயேசுட கதை முடிஞ்சது என்று நினைச்சா இதோ தொடருதே. இப்பதான் அவர்களை பிடித்து கொண்டு போகும்போது இந்த பேதுருவும் யோவானு நல்லா கேட்கணும். ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இவர்களை சிறையில் அடைச்சி கொலை செய்யறதுக்கு ஆசாரியர்கள் தீர்மானிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை அனுப்பிட்டாங்க அவங்களோட பிரேயர் டீமுக்கு, ஜெபிக்கிற குழுவுக்கு, விசுவாசிகளுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பிட்டாங்க. இப்படி நடந்தது, இப்போ எங்களை பிடிச்சு கொண்டு போகிறாங்க, எங்களை சிறையில் அடைக்க போகிறாங்க, எங்களை கொலை செய்ய போகிறாங்க, ஜெபியுங்க. அப்போ இந்த சனம், இந்த விசுவாச கூட்டம், இந்த ஜெபிக்கிற கூட்டம் ஜெபிக்க தொடங்கிட்டான். அற்புதங்களை கண்டவங்க தேவனை மகிமைப்படுத்த தொடங்கிட்டான். இப்ப நடக்கிறது பாருங்க. நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாம் தேவனை மகிமைப்படுத்தினபடியினால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். 23 அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்திலே வந்து, யாரு? ஜெபிக்கிற குழு, அவங்களோட சின்ன சபை, ரைட்? அவர்களிடத்திலே வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். 24 அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு கர்த்தாவே என்று சொல்லி ஜெபிக்க தொடங்கினாங்க. அவங்களுடைய ஜெபத்துக்கு வந்த பதில். அருமையான தேவ பிள்ளைகளை, இதுதான் நீங்க அநேகர் கற்றுக்கொள்ள வேண்டி வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம். இது ஒரு சகோதரன், அருமையான சகோதரன் சபையில் வந்து சொன்னார், எனக்கு காய்ச்சல் வந்தது, நான் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு இருந்தேன், வேலைக்கு போக முடியலை, அதால் வருமானம் இல்லை, சேர்த்து வச்ச காசெல்லாம் முடிஞ்சு சாப்பிட வழி இல்லாமல் நாங்கள் இருந்தோம், நீங்கள் வந்து பார்த்தீங்களா? நீங்கள் வர தேவையில்ல பாஸ்டர், சபையில் இருந்து யாரும் எங்களை வந்து பார்த்தாங்களா? 2 ஊழியக்காரங்க இதை பற்றி அறிஞ்சு போய் பார்த்து தான் இருக்கிறாங்க. அவங்க ஜெபிச்சு போட்டு போயிட்டான். அப்போ இந்த சகோதரன் கொஞ்சம் மனதில் கசப்பாகி சர்ச்சுக்கு வரல, என்னதுக்கு நான் இந்த சபைக்கு போகணும் என்று சொல்லி அவர் இருந்தார். அதன் பின்பதாய் கர்த்தர் இடைப்பட்டார். நீ யார் இப்படி இருக்கிறதுக்கு? எனக்கு இதெல்லாம் தெரியாது. அந்த சகோதரனே வந்து, பாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க பாஸ்டர், நான் இப்படி தப்பாக எல்லாம் பேசிட்டேன், ஆண்டவர் என்னோட இடப்பட்டுட்டார், நான் அப்படி ஒரு நாளும் பேசியிருக்க கூடாது. நான் சொன்னேன், கரெக்ட், ஆனால் நீ பேசினதே எனக்கு தெரியாடா, இட்ஸ் ஓகே, சந்தோஷமாக போயிட்டான். ஆனால் அவனுக்கு ஒரு காரியம் சொன்னேன், கேளு, நீ இந்த சபையினுடைய அங்கத்தவர் தான், பல வருஷங்கள் அங்கத்தவர் தான்,
ஆனால் நீ எப்போ சேர்ச்சுக்கு பாரு, ஞாயிற்றுக்கிழமையில மாத்திரம்தான் பாரு. பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் விடுறது, அவ்வளவும் தான் இந்த சபையோட இருக்கிற தொடர்பு. காலையில் ஜெபம் நடக்குது, அதுக்கு வாரதில்லை, மனைவி வாரல்ல. பின்னேரம் ஜெபம் நடக்குது, அதுக்கு வாரதில்லை. செவ்வாய்க்கிழமை ஊழியர்களுக்கு ஒரு ஜெபம், சனிக்கிழமை இன்னொரு உபவாச ஜெபம், அதுக்கு வாரதில்லை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வாரது, அப்படியே போயிடுறது. யாருக்கு என்ன தெரியும் உண்ட வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு? பிற சொல்லலாமா? நான் காய்ச்சல இருந்தேன், எனக்கு வியாதிப்பட்டிருந்தேன், நான் படுக்கையில் இருந்தேன், நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன், என்ன பார்க்க யாரும் வரலை. யாரையா வருவான்? அடுத்த கேள்வி ஒன்று அந்த சகோதரன்ட்ட கேட்டான், அவன் கோபிக்க மாட்டான். ஆனால் இதுதான் நிஜம் இன்றைக்கு நடக்கிற. அதுக்காகத்தான் நான் இதை ஒரு எக்ஸாம்பிளாக நான் எடுக்கிறேன். நான் தம்பிகிட்ட கேட்டேன், தம்பி டேய் இவ்வளோ கதைக்கிறியே, நீ எப்போதாகிலும் நம்மளோட சபையில் இருக்கிற ஏதாவது விசுவாசிகளை சந்திக்க போகிற நீயா? அவங்க காய்ச்சல் வந்தால் அவங்கள பார்த்து அவங்களுக்காக ஜெபிச்சு சாப்பாடு இருக்காண்டு எல்லாம் கேட்டு சாப்பாடு இல்லாட்டி வேண்டி கொடுத்துருக்கிறியா? இல்லை வாச, இல்லை. அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம். நாங்க ஜெபிக்கிற குழுவோட இணையிறது இல்லை. ஜெப ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விடுங்க, அது பலர் வருவாங்க பலர் போவாங்க. ஆனால் இடையில கிழமையில நடக்கிற ஜெபத்துக்கு வர்றது இல்லை. எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலை, பொஞ்சாதியும் வாரல, புருஷனும் வாரல. பிறகு உபவாச ஜெபத்துக்கும் வாரதில்லை. ஒரு சபையில யாருக்காக நன்மை தீமை வந்தா அதை போய் பார்க்கறது இல்லை. நானும் என் வீட்டாருமோ வென்றால் என்று என் பப்பி டாகும், என் பூனை புசி கட்டும், என் கோழியும், இதுதான் வாழ்க்கை. கோழி போடுற முட்டைக்காக கோழி, அந்த பூனை வந்து காலை உறைஞ்சிட்டு போறதால புசி குட்டி, வேலை முடிஞ்சு வார நேரம் வரவழைக்கிறதுக்கு யாரும் இல்லை, வளைக்கிறதுக்கு அந்த நாய்க்குட்டி வரும், அதுக்காக பப்பி டாக். இதுதான் வாழ்க்கை. பிள்ளைகளை டியூஷனுக்கு கொண்டு போறது, இறக்குறது, இதுதான் வாழ்க்கை. வேறொரு வாழ்க்கை இல்லை உங்களுக்கு. இப்ப உன்னுடைய கஷ்டமான நேரத்தில் உனக்கு கஷ்டம் யாருக்கு தெரியும்? யார் வந்து பாப்பா? அதுக்கு மாறாக ஒரு ஜெப களத்தில் இருந்தா, அடிக்கடி ஆலயத்துக்கு வந்து ஆராதனையில் இருந்து எங்களோட ஜெபிச்சு ஊழியங்களை செய்து இப்படி இருந்தா, ஒரு நாள் வராதான் போன உடனே நாங்கள் ஒரு ஆள் விசாரிப்பாங்க, இன்னும் இந்த ஆளை காணல, உடனே அவங்களே கால் அடிப்பாங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு காய்ச்சல் வந்துட்டு, அவங்களே ஜெபிப்பாங்க. நீ ஆஸ்பத்திரிக்கே போய் இருக்க தேவையில்ல, நீ 2 நாளில் எழும்பியிருப்பா. நீ எழும்பாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ தனிச்சிய வாழ தொடங்கிட்ட. இப்ப சிலருடைய வாழ்க்கை முறை அப்படித்தான். எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்கு யாரும் தேவையில்லை, நான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்வேன். இந்த சபையில் இருந்த ஒரு சில பழைய விசுவாசிகள், நல்ல வைராக்கியமாக இருந்த சபையின் விசுவாசிகள், அதில் ஒரு ஆள் வேறு யாரும் இல்லை, இந்த சொந்த அக்கா. இவங்க அவ்வளவு ஊழியத்திலையும் சபையிலும் இணைந்திருந்ததினால, இவர்கள் எப்பையும் வார்த்தையும் எப்பையும் ஜெபமும் எப்பொழுதும் ஊழியமும் செய்து கொண்டு இருந்ததினால, ஒரு காலகட்டம் வந்த உடனே அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப என்னண்டா, எந்த சர்ச்சுக்கு போனாலும் இவங்களோட நினைப்பு அந்த பாஸ்டரை விட இவங்களுக்கு சத்தியம் கூட தெரியும். அந்த ஜெபிக்கிற கூட்டத்தை விட எந்த ஜெபம் பவர், தங்களை விட்டா யாரும் இல்லை, எங்களுக்கு தான் எல்லா அனுபவம் உண்டு என்று சொல்லி சபைகளை கண்டம் பண்றது, ஊழியர்களை கண்டம் பண்றது, ஜெபிக்கிற குழுக்களை கண்டம் பண்றது, தங்களுக்கு தாங்களே தீர்க்க தரிசனம் பேசிக்கொள்றது, தங்களுக்கு தாங்களே போதிச்சு கொள்றது. இப்ப என்னண்டா, ஒரு சர்ச்சுக்கும் போறதில்ல, எந்த கூட்டத்தோடையும் கனெக்ஷன் இல்லை, டிவியில் இருக்கிற ஆராதனைக்குள்ள எங்கனால ஒன்றில் இணைஞ்சிட்டு அதைத்தான் பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு கேட்கிறேன்,
நீ ஒரு பிழையான காரியத்தை நீ பேசும்போது நீ பேசுறது பிழை என்று சொல்றதுக்கு உனக்கு யாரும் இருக்கா? இல்லை. நீ நோய்வாய்ப்பட்டு தனிமையில் வேதனைப்படுற நேரம் டிவியில் இருக்கிற பாஸ்டர் வருவாரா? இல்லை. அவருக்கு தெரியாது உனக்கு என்ன நடந்துட்டு. இப்போ யார் உனக்கு உதவி செய்ய இருக்கு? யாரும் இல்லை. அப்படியே மாண்டு போகிற அழிந்து போகிற ஒரு கூட்டம் இருக்கு. நீங்க யாராகிலும் நினைத்தால் எனக்கு யாரும் தேவையில்லை, நான் தனியே இருப்பேன், எனக்கு பாஸ்டரும் தேவையில்லை, எனக்கு சபையும் தேவையில்லை, எனக்கு ஜெபிக்கிற கூட்டமும் தேவையில்லை, நான் வருவேன், அப்படி நான் விரும்பின நேரம் வருவேன், விரும்புகிற நேரம் போவேன், மை கார் மை பெட்ரோல் மை என்னட்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் நீங்கள் வீட்டிலையே செத்து போயிருப்பீங்க. செத்து போனது கூட நமக்கு தெரியும், பேப்பரில் வாட்சி தான் தெரியும் நீ செத்து போயிட்டேன். காரணம் என்னண்டா, உனக்கு உறவு இல்லை. உன் கஷ்டமான நேரத்தில் உன்னை தாங்கிறதுக்கு ஒருவரும் இல்லை. உனக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. இது மிகவும் டேஞ்சரான ஒரு நிலவரம். இதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். துன்பமான நேரத்தில் கூடி ஜெபிக்கிற ஒரு கூட்டம் உங்களுக்கு இருக்கணும். துன்பமான நேரம் சரி, மற்ற நேரம் சரி, இந்த குழுக்களோட நீங்க இணைந்திருக்க வேண்டும். தனியா ஒரு நாளும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்ப முடியாது. உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டை நீங்க எடுத்தீங்கன்னா 3/2 பகுதி புஸ்தகம் புதிய ஏற்பாட்டின் நிருபங்கள் எழுதினதே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். புதிய ஏற்பாட்டு திருச்சபை தேவன் அவருக்கு கொடுத்த வெளிப்பாட்டின் அஸ்திவாரத்தில் தான் கட்டப்பட்டு இருக்கிறது. இப்படியான அப்போஸ்தலனாகிய பவுல், இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த ஊழியத்தை போல இந்த உலகத்தில் இன்றைக்கு வரைக்கும் எவருமே செய்தது கிடையாது. அவன் தேவ ராஜ்யத்துக்காக பட்ட அவமானங்கள், நிந்தைகள், சிறையிருப்புகள், அடிகள், காயங்கள், நஷ்டங்கள் யாருமே அடைந்தது கிடையாது. சொன்னா எல்லாவற்றையும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையுமா நான் எண்ணுகிறேன் என்று சொன்னான். இப்ப கேளுங்க, அவன் சொல்றதை கேளுங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:25, சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. எருசலேமில் இருக்கிற சபையை பார்த்து சொன்னா, அவன் எங்கெல்லாம் ஊழியம், பல தேசங்களுக்கு போறார் ஊழியம் செய்ய, அப்போதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். எனக்கு இந்த சூழ்நிலை கூடாக நாங்கள் போகிறோம், அந்த சூழ்நிலை கூடாக போகிறோம், இந்த இடத்துல இத்தனை பேர் நாங்கள் சந்தித்தோம், இந்த இடத்துல இப்படியான நெருக்கம், இந்த இடத்துல நாங்கள் கல்லால் எங்களுக்கு எரிஞ்சாங்க, இந்த இடத்துல மிளாறுகளால் எங்களை அடித்தாங்க, இந்த இடத்துல எங்களுக்கு குளிர், எங்களோட உடுப்பெல்லாத்தையும் கழட்டி எங்களை நிர்வாணமாக விட்டுட்டாங்க, எங்களுக்கு இந்த இடத்துல எங்களுக்கு பசி சாப்பிடையே ஒண்டி இல்லை, தயவு செய்து ஜெபிங்க, இப்படியான சூழ்நிலை கூடாக போகிறோன்ட்டு அவன் அந்த தன்னை டீமுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறான். தனிமையா ஒருவருமே ஊழியம் செய்ய முடியாது. தனிமையாக ஒருவருமே உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை வாழ முடியாது. நான் எப்பயுமே இந்த சியோன், இந்த ஊழியம் இந்த நிலைமையில இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கான ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஊழியம் ஒருவரால் நடத்தப்படவில்லை. இந்த ஊழியத்தில் அநேகர் இணைந்து இந்த ஊழியத்தை கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எங்களுடைய ஊழியர் குழுவில் மாத்திரம் 133 பேர் இருக்கிறான். எங்களுடைய ஊழியர் குழுவில் மாத்திரம் 133 பேர். 133 பேர் அவங்க இருந்து எங்களுக்கு காணாது இன்னும் வேணும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வேணும். இப்ப இன்றைக்கு நான் இவ்வளவு ஊழியம் சேரண்டா எந்த பாதுகாப்பு எங்கேருந்து வருது தெரியுமா? இந்த 133 பேருடைய ஜெபத்திலேருந்து எனக்கு வருது. ஆமாம், என்னுடைய ஊழியர்கள் ஒவ்வொரு நாளும்
அவர்கள் எனக்காக ஜெபிக்கிறாங்கங்கிற தைரியம் எனக்கு இருக்கு, நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஜெபிக்கிறீங்களா? அதை விட எல்லாரும் கணக்கை ஜெபிக்கிறீங்க எனக்கு தெரியும். அந்த ஜெபந்தான் என்னை பாதுகாக்கிறது. வர வர நான் கிட்டல சொன்னேன் நம்முடைய ஊழியர்களுக்கு, இனி வரும் நாட்களிலே பிசாசுகளால் பிடித்த ஜனங்கள் அநேகர் வரப்போகிறாங்க, ஆயத்தப்படுங்கன்னு சொன்னேன். அப்படி சொல்லி முடிய எங்களோட புதன்கிழமை கூட்டங்களில் நிறைய பிசாசு பிடித்தவர்கள் வர ஆரம்பிச்சிட்டான். போன புதன்கிழமை ஒரு தம்பி உள்ளே வரக்குள்ளே அலக்கலியை தொடங்கினான். ஒரு வாலிப தம்பி, முஸ்லீம் தம்பி, தூர இடத்துலேருந்து வந்தான். இங்கே இருந்து ஜெபிக்கவே இல்லை, இங்கே உள்ள வரக்குள்ளே அலக்கலியை தொடங்கிட்டான். இங்கே சத்தம்ண்டு பின்னுக்கு கொண்டு போங்கன்னு சொன்னான். 2 மணத்தியாலம் அவன் போராடினான். கடைசியாக ஊழியர்கள் ஜெபித்து அவனுக்கு விடுதலை உண்டாயிற்று. நிறைய பேர், ஸ்திரீகள், புருஷர்கள், பிள்ளைகள், வாலிபர்கள் பிசாசின் சூனிய கட்டுகள்லேருந்து விடுதலை ஆறாங்க. இப்போ நம்முடைய ஒரு ஊழியக்காரன், இதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது எனக்கு அவசியமாக இருக்கிறது. தனியே உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்ட முடியாது, நீங்கள் எங்களோட குழுக்களோட ஜெப குழுக்களோட இணைய வேண்டும் என்பதை காண்பிக்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன், வேறு ஒன்றுக்காக இல்லை. நல்ல ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரன், ஒரு ஊழியத்துக்கே பொறுப்பாக கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன், எனக்கு உருவாக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன், கொஞ்ச காலமாக ஊழிய பழுவினால் எங்களோட ஜெபத்துக்கு வாரதில்லை. நானும் இனி விட்டுட்டேன், அவங்களுக்கு வேலை ஊழியம்ன்ட்டு விட்டுட்டேன். பிரதிபலன் என்ன தெரியுமா? 4 வாரங்களுக்கு முன்னே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச உடனே யாரோ ஒரு ஆள் வந்து தங்களுக்காக ஜெபிக்க அவங்களோட வீட்டுக்கு அண்ணிய ஒரு ஆள் கூட்டிகிட்டு போய் இவர் தனியாக போனார். நல்லா தனியாக போனார். இயேசு எப்பொழுதும் 2 பேராக அனுப்பினார் ஜெபிக்கிறதுக்கு. எத்தனை பேருக்கு அது தெரியும்? தனியாக போனார். பிரதிபலன் என்ன தெரியுமா? அந்த வீட்டில் இருந்த அசுத்தாவி இவருக்குள்ள தாவிட்டு. எனக்கு இது தெரியாது. இவங்க சொன்னாங்க காய்ச்சல் அது இதுன்னு சொல்லி இவங்க ஆஸ்பத்திரியும் தெரிஞ்சிருக்கிறான், எங்களுக்கு தெரியாது. கடைசி ஆஸ்பத்திரியில் சொன்னோன்னே சொல்லுங்கிறான், இவர கதை பேச்செல்லாம் பார்த்துட்டு இவருக்கு மென்டல்னு சொல்லிக்கிறான், அதுக்கு மருந்து கொடுத்துக்கிறான். இது வரைக்கும் எங்களுக்கு மறைச்சிட்டான். நாங்கள் அறிஞ்சதுக்கு பிறகு தான் போன வாரம் அவரை வர சொல்ல ஏலாது இன்றைக்கும் வரலால் ஏலாதுன்னு அப்படியோ செவ்வாய்க்கிழமையா சனிக்கிழமை, இந்த செவ்வாய்க்கு முதல் செவ்வாய், போன கிழமை செவ்வாய்க்கு அது முதல் கிழமை செவ்வாய், எப்படியோ வர வச்சோம். எங்களோட ஜெபம் முடிய ஜெபிக்க தொடங்கினா பொல்லாத அசுத்த ஆவி 6 பெரிய சகோதரர்கள் இறுக்கி பிடிக்க வேண்டி இருந்தது. அவருக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுதலை ஆக்கினார். காரணம் என்ன? நீ பைபிள் ஸ்கூல் முடிச்ச போல சரியா தனியாக இருக்கலாமா? நீ ஒரு ஊழியத்தை பொறுப்பாக தந்ததினால நீ இருக்கலாமா? இல்லை பிரியமானவர்ல, உனக்கு பாதுகாப்பு எல்லாம் வேணும், உனக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் வேணும். நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட தனி ஜெபத்தால் உங்களோட குடும்பம் பாதுகாக்கும். நீ டேஞ்சர் ஏரியாவில் நிற்கிறீங்க, கவனமாக இருக்கணும். நீங்கள் ரோட்டில் பைத்தியக்காரம் போல் அலைஞ்சி திருவீங்க, இதெல்லாம் வேடிக்கை கிடையாது. அதுக்காகத்தான் அடிச்சு சொல்கிறோம், வாங்க எங்களோட உபவாச ஜெபங்களுக்கு வாங்க, எங்களோட வந்து ஜெபிங்க. உபவாச ஜெப நாட்கள் வைக்கும்போது வாங்க, வந்து ஜெபிங்க, எங்களோட ஜெபிங்க. இதுக்குத்தான் சொல்கிறோம், வேற ஒன்றுக்கு இல்லை. நாங்கள் காணிக்க எடுக்கிறோமா இந்த ஜெபங்களில்? உங்களோட காணிக்க எடுக்கிறோமா? இல்லையே. உங்கள்கிட்ட ஏதாவது சாப்பாடு கேட்குறோமா? இல்லையே. உங்களுடைய நன்மைக்காகத்தானே நாங்கள் உங்களை அழைக்கிறோம். 10 கதை கதைக்கிறீங்க, ஆனா நீ ஜெபிக்கிறியா? அந்த சபையை பற்றி கதைக்கிறா, இந்த ஊழியக்காரனை பற்றி கதைக்கிறா, இந்த குடும்பத்தை பற்றி கதைக்கிறா. நான் கேட்கிறேன், என்னண்டா நீ ஜெபிக்கிறியா? எல்லாரையும் பற்றி அரட்டக அடிக்கிறா, எல்லாரையும் தரக்குறைவா பேசுறா, ஆனா நீ ஜெபிக்கிறியா? ஜாக்கிரதை. அடுத்தது நீ கவனமா இருக்கு. இது மிகவும் முக்கியமான ஒரு வேத சத்தியம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால்
நீங்கள் ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிற ஒரு சபையில் சேவிக்கும் போது பிசாசு உங்களை விட்டு வைக்க மாட்டான். வியாதிகள், இழப்புக்கள், விபத்துக்கள், காரணமே இல்லாத பிரச்சனைகள், அவமான நிந்தைகள் உங்களோட வழியாக கொண்டு வருவான், உங்களோட குடும்பத்துக்குள்ளே கொண்டு வருவான். உங்களால் தனியே தாக்கு கொடுக்க முடியாது. எல்லாம் நடந்து முடிஞ்சு இழந்ததுக்கு பிறகு சொல்லி அழுது கொண்டு வாரதில் எதையா பிரயோஜனம்? வெள்ளம் வருமுன் சொல்லுங்க, வெள்ளம் வருமுன் அணைய கட்டுறதை விட்டுட்டு ஒப்பாரி வைக்கிறது எல்லாம் அடிச்சுட்டு போனது பிறகு ஒப்பாரி வச்ச என்ன பிரயோஜனம்? அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்லுகிறார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரன்! அவரே சொல்றார், எந்த தனி ஜெபத்தினால என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, என் ஊழியத்தில், என் வாழ்வில் நான் ஜெயிக்க முடியாது. எனக்கு ஜெபிக்கிறவருக்கு ஆட்கள் வேண்டும். பிலிப்பியர் 1:19 அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு இரட்சிப்பு உண்டாக முடியும் என்று நான் அறிகிறேன். மிகுந்த போராட்டத்துக்கூடாக அப்போஸ்தலனாகிய பவுல் போகும்போது அநேகர் அப்போஸ்தலனாகிய பவுலை அவமானப்படுத்த, இதுக்குரிய மேலே இருக்கிற வசனங்களை வாசிச்சா உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம் மிகுந்த போராட்டத்துக்கூடாக சிறையிலேயே அடைக்கப்பட்டு இருக்கிற நேரத்தில் வெளியில இருந்த சபைக்கு விரோதமான மற்ற ஊழியர்கள் பவுலுக்கு எதிராக பேச ஆரம்பித்தார்கள். இல்லாத பொல்லாத கதைகளை கட்ட ஆரம்பித்தார்கள். அப்ப பவுலுக்கு அது ஒரு பெரிய வேதனை. சில விசுவாசிகள் அந்த கதையை கேட்டு பவுலை விட்டு தூரமா போயிட்டாங்க. எமக்கு வேணாப்பா இந்த பிரச்சனை. ஆனால் ஒரு சில விசுவாசிகள் ஜெபிக்கிற கூட்டம் பவுலோட இருந்துச்சு. இவன் இப்ப சிறைக்குள்ள இருக்கிறான். ஆனா பவுல் சொல்றான், எப்படினாலும் பரவாயில்ல, ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், என்ன அவமானப்படுத்தினா பரவாயில்ல. இப்ப அவ்வளவுதான் சொல்லிட்டு அவன் சொல்றான், உங்கள் வேண்டுதலினாலும், என்ன யாருக்கு? ஜெபிக்கிற டீமுக்கு கடிதம் அனுப்புறார் இவர், வசனம் அனுப்புறார். உங்கள் வேண்டுதலினாலும், எல்லாரும் வாசிங்க. உங்கள் வேண்டுதலினாலும், எங்க வசனம் எங்க ஓடலையா? வாசிங்க. என்னது? உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவி. ரெண்டு உதவி. ஒன்று நம்முடைய கண் காண்கின்ற ஜெபக்களம், மனுஷர், என் நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், பிரேயர் டீம். பார்த்தீங்களா? சிலாக்கள் சொல்கிறேன், எனக்கு மனுஷன் வேணாம், ஆண்டவர் மட்டும் போதும். பிள்ளை, நீ சொல்கிறது பிள்ளை. எனக்கு மனுஷன் வேணாம், ஆண்டவர் மட்டும் இருந்தால் போதும். நோ, வாழ்க்கையில் நீ சாதிக்கலா, ஜெயிக்கலா, மனுஷர் வேண்டும். இப்போ இவன் என்ன சொல்கிறான்? ரெண்டு பேர் எனக்கு உதவி, ரெண்டு பக்கத்தால் எனக்கு உதவி வேண்டும். முதலாவது ஜெபக்களம், எனக்காக என்னோட ஜெபிக்கிற ஒரு கூட்டம், உங்களுடைய வேண்டுதலினாலும். அடுத்தது அவன் சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியினால், பரிசுத்த ஆவியானவருடைய என்னவா உதவியினால எனக்கு என்னவா இரட்சிப்பாக முடியும் என்று நான் அறிவேன். அப்படி நான் சொன்னா, இந்த துன்பம் நீங்க ஜெபிக்கிறதினாலும் என்னோட கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினாலும் நான் கடந்து வருவேன். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேர் இந்த செய்தியோட இருக்கிறீங்க? கொஞ்சம் பேர் தான் கையை உயர்த்துறாங்க. நல்லா கையை உயர்த்தி காட்டணும். ஆமென். காட் பிளஸ் யூ. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனம். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனம். ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். இயேசுவாமி ஊழியத்துக்கு எல்லாரும் எப்படி 70 பேரை எப்படியா அனுப்பினார்? 2 பேரை அனுப்பினார்.
தனியாக அனுப்பல. தனியாக போகிறது டேஞ்சர். ரெண்டு பேராக போகணும். நமக்கு உதவி செய்ய ஆட்கள் வேணும். குழுவாக போகணும், கூட்டமாக போக வேணும். தனியே வாழ்கிறத யோசிக்க வேண்டாம். ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். தனியே இல்லை, சேர்ந்து ஊழியம் செய்யும் போது, சேர்ந்து ஜெபிக்கும் போது, சேர்ந்து உதவி செய்ய போகும்போது, சேர்ந்து ஒருவனை விடுதலையாக்க போகும்போது, சேர்ந்து ஒருவனுக்காக ஜெபிக்கும் போது மிகுந்த நல்ல பலன் உண்டாகும். 10, ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். அதான் உங்களுக்கு வெள்ளன சொன்னேன். எப்படி பிசாசு துரத்துகிற ஒரு ஊழியக்காரன் வாழ்க்கையில் துரத்த போன பிசாசு அவருக்குள்ள வர முடியும். காரணம் சொல்லட்டா என்னண்டு? நீ தனியே போனதினால. நீ என்ன ஒரு குழுவை உருவாக்கி சபையில் இருக்கிற 1-2 பேரை எடுத்துக்கொண்டு வாங்க போயிட்டு ஒருக்கா ஜெபிச்சுட்டு வருவோம்னு போயிருந்தா அந்த பிசாசால நிற்க முடியாமல் ஓடி இருக்கும். நீ என்ன சொன்னா? தனியே என்னால் எல்லாம் முடியும். சிலாக்களுக்கு அது இருக்கு மென்டாலிட்டி, எனக்கு யாரும் தேவையில்லை, நான் தனியே செய்வேன். கவனம். அதான் முன்ன போல ரோட்டில் பைத்தியக்காரன் போல திரிவீங்க நீங்க. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. தனிய ஊழியம் செய்ய போறாக்கள், தனிய துன்பங்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள், தனிய எதிர்ப்புகளை சந்திக்கிறார்களுக்கு ஐயோ. அவனை தூக்கிவிட துணை இல்லையே. 2 பேராய் படுத்து கொண்டு இருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியாய் இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? ஒருவனை ஒருவன் மேற்கொள்ள வந்தாள். அதான் நடந்தது. ஒருவனை யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாமே. முப்புரி நூல் சீக்கிரம் ஆறாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேருக்கு இந்த செய்தி விளங்கிட்டு? ஊழியர்கள் வாங்க, அன்றுக்காம். இதுதான் துன்பத்தின் நேரத்தில் நீங்கள் தனியாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்ப இயலாது, ஒரு நாள் இயலாது. நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து வளர்ந்து வரும்போது ஒவ்வொரு நாளும் காலையில் நாங்கள் 12 பேர் இருந்து சர்ச்சில் ஜெபிப்போம். அதுக்கு பிறகு அதில் எல்லாரும் வேலைக்கு அதுக்கு இதுக்குண்டு போயிடுவான். அதுக்கு பிறகு பின்னேரங்கள் மத்தியான ஊழியம் அதெல்லாம் முடிஞ்சு பின்னேரம் திரும்பவும் 2 மணத்தியாலும் திரும்ப நாங்கள் வந்து உண்டாயிருந்து ஜெபிப்போம். அந்த ஜெபம் முடிஞ்சோடனே இரவு சாப்பிட்டுட்டு திரும்ப போயிடுவோம் தனி ஜெபம் பண்ணுறதுக்கு. தனி ஜெபமும் அவசியம், குழு ஜெபமும் அவசியம். இது 2 இருந்தா நான் இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். சரியா? எங்கள் சிஸ்டர்ஸ் அவ்வளோ பேர் தானா? நான் இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் சிஸ்டர் நம்மளோட சிஸ்டர், நீங்கள் எழுமி நில்லுங்கடா. உங்களை அவமானப்படுத்த இல்லை, ஆனால் இந்த சத்தியத்தை காட்டுறதுக்கு கம் மேலே வா. சபைக்கு நீ ஒரு ஆசீர்வாதமாக இன்றைக்கு இருக்க போகிறாய். இந்த மகள் புதன்கிழமையில் இவளும் கணவனும், இந்த கணவன் புதன்கிழமையில் விடியச்சாமல் 4 மணிக்கெல்லாம் இங்கே வந்துடுவாங்க. தெரியுமா? அது ஊழியம் செய்ய விடிய 4 மணிக்கு, ஆராதனை தொடங்கிறது 8 மணிக்கு, விடிய 4 மணிக்கா கணவனும் மனைவியுமா இங்கே வந்துடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை எத்தனை மணி பாரு? ஞாயிற்றுக்கிழமை 5:30க்கு தான். ஞாயிற்றுக்கிழமை 5:30க்கு வருவாங்க. அப்படியே அர்ப்பணிப்போட ஜபங்கள் தவறுறதில்லை, உபவாச ஜபங்கள் தவறுறதில்லை. சரி, இப்படியான ஒரு பிள்ளையே நான் சொல்கிறத நல்லா கேட்கணும்.
இப்படியாக தேவனோட மிகவும் நெருக்கமாக வாழ்கிற இந்த தேவ பிள்ளையே அவங்களோட வீட்டில் அம்மா கொஞ்ச நாளைக்கு முதல் செத்து போனான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பலிப்பீடங்களை குறித்து தொடர்ந்து சில செய்திகளை நான் எடுத்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? மரித்தவர்களுடைய படங்களும் சில நேரம் பலிப்பீடங்களாக அமையும். அந்த படங்களிலே பிசாசு வந்து நிற்கும். சொன்னா இல்லையா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? வெரி குட். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொன்னேன். உங்களுடைய சரீரத்தின் மேலே பிசாசுக்கு இனி இல்லாத கொள்ள ஆசை. மோசே செத்து போன சரீரத்தையே பிசாசு பெற்று மோசட சரீரத்துக்குள்ள இறங்கி திரும்ப நடமாடி திரியறதுக்கே பிசாசு ஆவேசப்பட்டது. இன்றைக்கு நான் சொல்லித்தான் உங்களுக்கு இந்த சத்தியம். இதெல்லாம் ஆழமான சத்தியம். உங்களை வளர்க்கிறதுக்கு இந்த ஆழமான சத்தியங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். சியோன், நீ இருந்த வண்ணமாக இனி இருக்கக்கூடாது, நீ எழும்ப வேணும். ஆமென் சொல்லுங்க. தாயார் மரித்தாரா? அவட படம் வந்து ஹாலில் இருந்துச்சு. 3 வாரத்துக்கு முதல் 3 வாரங்களுக்கு முன்ன இவள் என்ன செய்தாள் என்றால், அந்த படத்தை எடுத்து, நல்ல கேளுங்க, அம்மா தான் கர்த்தர் சில நேரத்தில் இந்த வார்த்தைகளை செய்திகளை நிரூபித்து காட்டுவார். பாருங்க, இது உண்மை, இதை நம்பு. அம்மாட படத்தை எடுத்து அதை கொண்டு போய் எங்கடி வச்ச? நீ இன்னைக்கு தங்கச்சிட்ட வீட்டை போய் வச்சிட்டா. ஏன்னா அவங்க பூ போடுற பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் கேட்டீங்க இடையில் ஒரு மனசில் கேள்வி, இவன் விசுவாசி தானே, ஜெபிக்கிறவங்க தானே, அப்போ என்ன செத்து போனவங்களோட படம் வச்சா என்ன பிழையா? பிழை இல்லை. இவங்களோட வீட்டில் இந்த படத்துக்கு யார் பூ வைக்க வந்தது? ரட்சிக்கப்படாமல் இருக்கிற அங்கே சகோதரி. பார்த்தீங்களா? இந்த படத்துக்கு நீ பூ வச்சியா? அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பப்பாவாக இருக்கலாம், அம்மம்மாவாக இருக்கலாம், பூச்சியாக இருக்கலாம். நீ படத்துக்கு எண்ணெய் வச்சு பூ வச்சியா? சந்தன குச்சி வச்சியா? இல்லை லைட் ஒன்று கொளுத்தி வச்சியா? விளக்கு வச்சியா? போச்சு. பலிப்பீடமாக நீங்களே மாற்றிட்டீங்க. அந்த இடத்துல பிசாசு வருது. அதுதான் இந்த மகளுக்கு நடந்தது. அந்த படத்தை அவ எடுத்து அவங்களோட தங்கச்சியோட வீடு பின்னுக்கு இருக்கு, அடுத்த வளவு போயிட்டு வச்சுட்டு வரும்போது உங்களோட கைக்கு என்ன நடந்தது? கை ரெண்டும் விரைச்ச மாதிரி எப்பயும் இருக்கும். எவ்வளத்திலிருந்து எவ்வளவு வரை? இவ்வளவுலேருந்து இதுக்குள்ள பார்த்தீங்களா? எப்போ அந்த படத்தை எடுத்து தங்கச்சி வீட்டை வச்சது பிறகு எவ்வளவு காலம் அது அப்படி இருந்தது? ஒரு கிழமையா இருந்தது. ஒரு கிழமையா இருந்தது. 2 கிழமைக்கு முதல், இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை, போன ஞாயிற்றுக்கிழமை கை விரைப்பா இருக்குன்னு ஜெபிக்க வந்தா எல்லாரும், நீங்கள் எல்லாரும் போயிட்டீங்க. ஆனால் நடந்த விஷயம் வேற. இவளுக்குள்ள ஒரு பொல்லாத அசுத்த ஆவி இவளை அலக்களித்தது. கரெக்டா? சரி, பொய் சொல்லல. நான் இவளை சாட்சியாக நான் வச்சிருக்கிறேன். இவள் எங்களில் ஒருத்தி. விளங்கிட்டா? இவளை நான் அவமானப்படுத்த நான் சொல்லலை, இந்த படிப்பினையை கற்றுக் கொடுக்க நான் சொல்கிறேன். நாம் சில காரியங்களை உங்களுடைய வீட்டில் கூட தனியாக நீங்கள் செய்ய நினச்சிங்கண்டா, பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். இது விளையாட்டு கிடையாது. அதுக்கு தான் எப்பயுமே 2 பேர் வேண்டும், 3 பேர் வேணும், ஒரு ப்ரேயர் டீம் வேணும். கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டார். காட் பிளஸ் யூ. அண்டையோட சரி, போன ஞாயிற்றுக்கிழமை ஜெபிச்சு பிசாசு போயிட்டு. ஆனால் எப்படி அந்த பிசாசு வந்ததுன்னு பார்த்தீங்களா? நாங்கள் சில நேரம் சிலாக்களுக்கு திமிர் இருக்கு. எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்கு தெரியும் அப்படி ஜெபிக்கிறேன், நான் போவேன், நான் வருவேன். கவனம், இதெல்லாம் அறிஞ்சு கொள்ள வேணும். அருமையான தேவ பிள்ளைகளை, எழும்பி நிற்போம். ஜி மேஜர். எந்தன் சுப வேளை உமை தேடி வந்தே, தேவா அருள் தாருமே. எந்தன் சுப வேளை உமை தேடி
வந்தே தேவா அருள் தாருமே. எந்தன் கோட்டை எங்கள் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எங்கள் தஞ்சம் நீரே. இப்ப நேரம் போகுது, சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைகள் போகணும். அதுக்கு முன்பதாக இந்த தனிச்சையாக நின்று எல்லா காரியங்களையும் பார்க்க வழிகட்டு பாதிப்புக்குள்ளானவர்கள் அநேகர் இந்த இடத்துல இருக்கிறீங்கன்ற ஆவியானவர் எனக்கு உணர்த்துறார். காயப்பட்டவர்கள், முன்னே இருந்த அந்த வைராக்கியம் அபிஷேகத்தை இழந்தவர்கள், சரீரத்தில் நல்லா இருந்த நீங்கள் ஆனால் தனியாக போய் அந்த காரியங்களில் ஈடுபட்டதுக்கு பிறகு சரீரத்தில் ஒரு பலவீனம். இன்னொரு சிலருக்கு அதுக்கு பிறகு அடிக்கடி வியாதி, தலையடி ஒருக்கா, அது முடிய காய்ச்சல் முடிய இப்படின்னு தொடர்ந்து தாக்கம். இப்படியானவர்கள் அநேகர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னி. உங்களில் அநேகர் சேர்ந்து ஜெபிக்கிறதில்லை, சபையின் காரியங்களோடு நீங்கள் இணைந்து கொள்றதில்லை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு அப்படியே போயிடுறீங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய நலன் கருதி ஒரு தகப்பன் ஸ்தானத்திலேருந்து நான் பேசுகிறேன். எங்களுக்கு நீங்கள் வேணும், ஏசப்பாக்கு நீங்கள் வேணும். உங்களுடைய வாழ்க்கை சாதாரணமானது அல்ல. நீங்கள் மிகவும் விசேஷித்தவர்கள். உங்கள் காலங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்கப்பட வேண்டும். அப்படி அர்ப்பணிக்கிறவர்கள் சீக்கிரமாய் முன்பதாய் வாருங்கள். சோராது ஜெபித்திட ஜெபாவி தடையாவும் அகற்றிடுமே. தையை கேட்டு உன் பாதம் வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தாயை கூர்ந்து ஜெபிக்க தொடங்குங்க. எந்த ஜெப வேளை உமைத்து வாங்க 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 வாங்க. இது உங்களுடைய நேரம். கம் 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 கம். எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தே. அப்பா, தகப்பனே, என் தகப்பனே, என் நல்லவரே, என் ஜீவனே, என் பலனே, எனக்கு உதவி செய்கிறவரே, என்னை பாதுகாக்கிறவரே, என்னை சுமக்கிறவரே, என்னை அணைக்கிறவரே, எனக்கு உதவிகள் செய்கிறவரே, எனக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிற தெய்வமே. ஓ, இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் அனைவரோடும் கூட உங்கள் குடும்பத்தின் மேலாக இன்றும் எப்பொழுதும் கூடவே இருப்பதாக. வந்ததுக்கு நன்றி. சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். வந்ததுக்கு நன்றி. ஜெபம் வேண்டியவர்கள் தொடர்ந்து வாருங்கள். உங்களுக்காக ஜெபிக்க ஊழியர்கள்